வா வா சீக்கிரம் சீக்கிரம் வாழ்க்கையை பத்திரமா வச்சுக்கிட்டே. இன்னைக்கு கரெக்டா வந்து விழுந்தேடி சுந்தரம். போற காரியம் வெற்றியாக வாழ்த்துக்கள்டா சுந்தரம். என்னது வாடா போடா நிலை இருக்காளா? அடியே நீ போட்டியா? உம்முன்னு இருக்கிற கண்ணாடி நீ போட்டியா? இருடே காரண்டு அங்க இருந்து வந்துச்சுடே. சேப்புச்சார் நீ போட்டியா? கொல்ல கொடுக்காரு நீ போட்டியா? நீ போட்டியா? நீ போட்டியா? இருக்கிற பார்த்தாலே நீ போட மாட்டே. அல்லம்மா நீ போட்டியா? நீ போட்டியா? முன்னுக்கு போடே முன்னுக்கு போடே. எங்க அம்மா அப்பா சொல்லியே நான் முன்னுக்க போனதில்ல, நீ சொல்லியா நான் முன்னுக்க போறேன். சொல் பேச்ச கேட்டுதானே உருப்பிட்டுருப்பேடே. உங்களுக்கு ஒரு 4 நாகர்கோவில் 20 ரூபா கொடுங்க தம்பி. பரவாயில்ல தம்பி, சில்லறையாவே கொடுக்குறீங்களே. ஆட்டை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. யாரடி அவன்? உன்னையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஐயோ சும்மா இரு, கடிச்சு தின்னுடுவான் போல இருக்கு. சும்மா இரு உஷா. எப்பா மாட்டானா கிச்சன் காலையில இறங்கு. சார் என்னையா லிஸ்ட்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். எவ்வளவு? சென்ட்ரல் 20, ஸ்டேட் 40, எம்பி 50. நிறுத்து. மொத்தம் எவ்வளவு அதை சொல்லியா? 270 சார். நம்ம லிஸ்ட் 5 சார். நான் ஏன் லிஸ்ட்டை கேட்டேன்யா? அது 5 சார். பார்த்து நடந்துக்க. மேட்ரு எங்கேயாவது வெளியே லீக் அவுட் ஆயிர போகுது, புரிஞ்சுதா? எஸ் சார். ஹைட்டை மட்டும் கரெக்டா பாத்துக்க. மற்றபடி ஏதாவது அப்படி இப்படி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிவிட்டுடு. ஓகே சார். ரெடியா நில்லு. யோ 50 நம்ம பையன் பார்த்து அனுப்பு. 5 கிலோ சேர்த்து எதுப்பா? போ 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 போ. பகவதியம்மா நீ இந்தே மேல ஏத்தி விடணும். டேய் பகவதி அம்மா மேல அனுப்பாதடா, நீ தான் மேல போணும். ஏன் சார் என்ன மொத்தமாவே மேல போக சொல்றீங்களா? செலக்ட் ஆகணும், ஆர்டர் வாங்கணும். நீ மேல போ, நான் அனுப்புற ஆர்டர் மேல. மேல அனுப்புவீங்களா? பார்த்தா சோழியை முடிச்சு அனுப்பிடுவீங்க இருக்கு. வசந்தகுமார் சார் எத்தனை சென்டிமீட்டர் சார் குதிக்கணும்? 165. நான் 180 குதிப்பேன் சார். குமாரசாமி கூப்பிடுறேன். எஸ் சார். சார் நான் இங்க குதிச்சு அங்க அழுக்குறீங்க சார். தப்பா அழுக்குறீங்க சார். சார் கரெக்டா அழுங்க சார். சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? சுந்தரம் அடுத்து வா. நெக்ஸ்ட். சார் என்ன சார் அங்க குதிச்சா இங்க அழுக்குறீங்க? தேவநாதன் தயங்குற கையெழுத்து போடியா? சர்டிபிகேட் வேணுமா வேண்டாமா? அப்புறம் என்ன போடு. போடா
குமாரசாமி என்ன சார் எழுதிருக்கு? என்ன சார்? தகுதி இல்லைன்னு எழுதிருக்கு. தகுதி இல்லைன்னு எழுதிருக்கு. கையெழுத்த போட்டுட்டு எனக்கு சர்டிபிகேட் தகுதி வாங்கிட்டு இல்லையா? போ. நீங்க தப்பா உனக்கு எழுதிட்டீங்க. தான்யா. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? கையெழுத்து போட முடியாது. டிசி கொடுங்க சார். ஏய் போலீஸ் கிட்ட கேள்வி கேக்குறியா? அனுப்பியா சார்? கையெழுத்து கேட்டியா? எழுதி பேசுறியா? ஏய் இவன் சர்டிபிகேட் எடுத்து போடா. ஏய் போலீஸ் போர்டுல வந்து போலீஸ் மேல கை வைக்கிறியா? ஏய் அடிச்சு பொறிக்கற நீ. உன்னை போறீங்க வர. எதுக்கு சார் பாஸ் 4 பாக்கெட் சீரட் வாங்கிட்டு வந்து 4 தான் மிச்சம். இதையும் புடிங்கிற போறாங்க. புடிங்க. நீ எல்லாம் ஒரு சிசினாடே போலீஸ பார்த்தா எஸ் ஆயிட்ட. பாஸ் உங்க உடம்பு தாங்க, என் உடம்பு தாங்க முடியுமா? பிஞ்சு உடம்பு பாஸ். பிஞ்சு ஓடமா இதெல்லாம் குஞ்சு. ஐயோ இது கெட்ட வார்த்தை தானே. வேண்டாம் 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 வேண்டாம். ஏண்டா பெயில் எடுக்கிற ஐடியாவே இல்லையாடே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லா விஷயத்தையும் ஆடு தாமசிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கே உன்னை வெளியே எடுத்துருவாருல்ல. சீக்கிரம் வெளிய எடுக்கிற வழியை பாருடே. தெய்வ பார்த்து பயப்படாத. நான் இருக்கேன்ல. எங்க நீங்க பாப்போம். அந்த ஒத்த பனைமரம் ஓங்கி அடிக்கிற காத்து நாம சந்திச்ச அந்த ஆத்தங்கரை எல்லாமே உன் பேரு தாயா சொல்லிக்கிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுறதுல நீதாயா கெங்க. பாஸ் இது என்ன கிழக்கி போகும் ரயில பாஸ்? ஆமா பாஸ், கள்ளக்காரன். நாடு பூரா இதாண்டா நாறிக்கிட்டு இருக்கு. கள்ளக்காரன் இல்ல, இது ஒரு நல்ல காதல். நல்ல காதல். இறக்கி விட்டா என்ன சைஸ்க்கு வருவோ தெரியல. இடுப்பு சைஸ் வரும் பாஸ். அதுல காரனே சாட்டா இருக்கு. ஆஹா இவ்வளவு பார்த்ததுக்கே வெக்கத்தை பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத டேய். என் வாப்பா கிட்ட சொல்லி உன்னை நான் துபாய்க்கு அனுப்புறேன். படிச்சவனுக்கு சொந்த நாட்டுல வேலை இல்லை. இந்த வேலையை பத்தி நிறைய கனவு கட்டுட்டேன். அந்த கோபம். நீ ரொம்ப நல்லவன் டே. நானும் ரொம்ப நல்லவன் தான். ஜீனத்து நீ ஓ கிளம்பு. ஜீனதா ஜீனத்தம்மன். ஓ பாப்பஞ்சாயே தோலா அப்படிதான்டே சொல்லுவான். நீ பாட்டுக்கு பேசு, நான் பாத்துறேன் தோலா. ஏமா ஆசையா 4 வார்த்தை பேசுமா. உள்ள இருக்கிற வேதனைய உன்ன மாதிரி சில்பான்சி தான் பேசி அமுக்க முடியும். பேசு. ஏய் கிளம்புடி. ஐயா வந்து திட்டு வரியா? கிளம்பு கிளம்பு. மதன மோக ரூப சுந்தரி. ஹலோ தோலா, வந்துட்டு போற ஜில் ஜில் ஜிகிரி தண்டா. யாரு உன் லவ்ஸா? லவ்ஸ் இல்லைன்னா சாமி குத்தண்டே. என்ன சார் கிட்ட பேச்சே காணோம். ஒருவேளை பொண்டாட்டியோ? பொண்டாட்டி இல்லைன்னா சாமி குத்தண்டே. பொண்டாட்டி இல்லைன்னா ஒருவேளை மேடம் மேட்ரோ. ஃப்ரெண்டு நட்பு. நட்புனா என்னன்னு தெரியுமாடே? நம்மள படைச்ச சாமியால அப்பப்ப இறங்கி வந்து பூமியில நம்ம எப்படி இருக்கோம்னு பாத்துக்க முடியாது. அதுக்கு பதிலா தான் பொம்பளை ரூபத்துல அம்மா பொண்டாட்டி ரத்த உறவெல்லாம் கொடுத்திருக்கான். அதையும் மீறி புனிதமான ஒரு விஷயம் கொடுத்திருக்கான். அதுக்கு பேர் தான் நட்பு. ஒரு பொண்ணு ஆம்பளை கிட்ட நட்பா இருக்க கூடாதா? உனக்கெல்லாம் பொம்பளை பார்த்தா அரிக்க தானே செய்யும். ஏய் உறவலை அறுத்துடுவேன். ஏற்கனவே பிரச்சனை போய் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கேன். அதனால போறேன்.
ஏப்பா சுந்தரம் சுந்தரம் பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க யாரு? நானாப்பா நேத்து ஜெயில குத்துனால சாலை அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்பா. இவன் ஃப்ரெண்ட் தானே என்ன ஜெயில குத்துறது? என்ன காப்பாத்தாத அவன் குத்துறேன் இல்லாட்டி ராத்திரி அவனை சோழி முடிச்சிருப்பான்ல. நீ யார அடிச்சிருக்க தெரியுமா? ஒரு அஸ்டல் கமிஷன அவன் சும்மா விடுவானா? உன்னை ராத்திரியா குளோஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டான். ஆனா என் ஃப்ரெண்டு அதோட பிளான் பண்ணி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கான்டா. அதனால தானே நீ உயிரோட இருக்கிற. சொல்லிட்டான்ல போடுறேன் அட கீழே போடுறேன். தங்க பிடிக்க எடுத்துட்டாங்க. நீ தப்பிச்சிட்டப்பா. அதுக்கு மேல என் பாச போலீஸ்காரங்க பின்னி எடுத்துட்டாங்கப்பா. அதோட பெருசுப்படுத்தாம உன்னை போய் என்னை பார்த்துட்டு வர சொல்லுவாப்பா. நீ நல்லா இருக்கல நீ நல்லா இருக்கல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இங்க பாரு ராத்திரியா கமிஷனர் இடத்த மாத்திட்டாங்க. படிச்சு பாருல படிச்சு பாருல. ஐயோ போலீஸா இருக்க போதுடே. ஐயோ போலீஸா? ஏய் அங்க எங்க போற? அது ஜன்னல். ஏய் போலீஸ் வந்து கேட்டா நீ என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லு. கரெக்டா அப்ப இருக்கும். எனக்கு நீ அள்ளி இது கெட்ட வார்த்தை தானே. டேய் பாத்ரூம் கூட்டி போறேன். பாத்ரூம்ல சிட்டு ஆயிரும். தோலா வாத்தோலா 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 சாலை நந்தபுரம் உன்னை அன்புடன் வரவேற்கிறது. வாத்தோலா வா 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 உள்ள வாடே தோலா வாடே வந்து உட்காருடே உட்காருடே. இல்ல பரவாயில்ல. சாரி தோலா அன்னைக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்ன நீங்க எங்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய உதவி பண்ணி என்ன காப்பாத்திருக்கீங்க. என்ன நீ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்ட? தோலான்னு கூப்பிடு தோலா. போலீஸ் ரொம்ப அடிச்சிட்டாங்களோ? அடிச்சுட்டாங்களா? நானாவது உனக்கு சிங்கிள் அட்டாக்கு. ஆனா என்ன மல்லாக்க போட்டு மாநாடே நடத்திட்டானுவ. சாரி என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. அதை விடுற. நட்புன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாரு அதுக்கு சால உயிரையே கொடுப்பாண்ட. அன்னைக்கு அடிச்ச அடிய மறக்கிறதுக்காக தான் ரூமை போட்டு கட்டிங்க போட்டு ஃபுல் பாடி மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு ஆப்ப வாடா இந்த மிட்டன் பசலாவே. என்னடே சால கீரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுக்கல கூப்பிட்டே. வண்டி பழைய வண்டி மூடிட்டு வாடம்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? யார் இந்த மூணாவது மனுஷன்? போலீஸ் டி. அப்போ லத்திய காணோம். குத்திடு தோல. நீ என்ன பண்ற? உட்கார்ந்து பாத்துட்டு தோல. டிவி பாத்துட்டு. இல்ல டிவி பாத்துட்டு. இல்ல பரவாயில்ல கீழ வெயிட் பண்ண தோல. வெயிட் பண்றேன். டேய் ஆப்பா அந்த சுந்தரகான கேக்குறா. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. ஒரு ரயில்வே அப்ளிகேஷன் கொடுங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் ஒன்னு, சர்வீஸ் கமிஷன் ஒன்னு, ஆர்மி ஒன்னு கொடுங்க. எல்லா வேலையும் ஒண்ணா வந்தா என்ன சார் பண்ணுவீங்க?
அண்ணா உன் தலை வழுக்க தலையாண்ணா இவ்வளவு நாள் கூடவே இருக்கிற என்கிட்ட கூட சொல்லவே இல்லையாண்ணா நம்ம உடுப்பாட இவ்வளவு நாளா நீ வழுக்க மாட்டேனா இவ்வளவு நாளா தெரியாம போச்சு என் கௌரவத்தை கேவலப்படுத்திட்டாண்ட விட மாட்டேன் நான் யாருன்னு காட்டுறது யாரடி வந்தா உனக்கு தெரியாது படி எனக்கா தெரியாது சுந்தரம் கரண்ட விட்டு போறடா நீசல குடிச்சிட்டு தாண்ட போறேன் ஏய் குறுக்கிட்ட எலும்பு நான் உட்காரணும் எலும்புடி உட்காரணும் மைதா மாவு ஐயோ நான் அத கேட்கல ஏய் எனக்கு என்னோட காயின் வேணும் அது இல்லாம தான் எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது அது இப்போ என்கிட்ட இல்ல அது என்னோட சென்டிமெண்ட் காயின் அதை திருப்பி கொடுத்துரு ஐயோ சாயங்காலம் வரப்ப தரேன் ஐயோ ஐயோ புக் எனக்கு கொடுத்துடுங்க ப்ளீஸ் நான் உன்னை நம்பல சாயங்காலம் காயினை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நோட்டை வாங்கிக்க சரியா ஐயோ ஊற வச்ச மைதா விட்டு கேக்குறியா மறுமண்ட ஒத்தை கொள்றேன் அடி லுக்கு முஜே ஓடிரும் என்னடி சொன்னா ஒண்ணு இல்ல என்ன சொன்னா டேய் கரண்ட் 102 சி வருமா வராதாடே வரு 102 சி வரு இதோட 440 வாட்டி கேட்டேன் டேய் நீ ரொம்ப ஓவரா பண்ணாதடே ஒருவேளை பஸ் போயிருந்ததுன்னா எப்படிடே போகும் இந்த டிரைவரை வீட்டை விட்டு கிளம்பி இருக்க மாட்டான்டே 5 மணி பஸ் 5 மணிக்கு தாண்டே வரும் ஒரு உருப்படாத ஒத்தருவா காசுக்காக எங்களை 2 மணில இருந்து உட்கார வச்சு இப்படி சார்ஜர் குடுக்குறியே இது எந்த விதத்துல தாயா போறது மாதிரியே நடக்கிறானே பஸ் வருங்க எதுக்கு பின்னாடி வரீங்க போங்கடே பிரச்சனையை புரிஞ்சுக்காம எஸ் லூர்து மேரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பாவம் கிறிஸ்டின் வீட்டு பொண்ணா இருக்கும் ஆமே அட இங்க வர்றா ரோட்ல மரம் வளர்னா நோட்ல மரம் வளர்த்திருக்கா என்னடா இவனை தேடி வெள்ள குதிரை ஓடியாருது இந்தா புடி உன் பொக்கிஷத்தை இதா காதல் சின்னத்தை பிடிக்கிட்டு போறானே ஓய் ஏய் எஸ் ₹1 காயினுக்கு பதிலா ₹5 காயின் கொடுத்துட்டு போறானே ₹4 லாபம் தானே என்னது ₹1 காயின் போச்சா ஏய் சொடக்கு சும்மா இருடே ரெண்டு பக்கம் தலையுள்ள காயின் ஆச்சே போச்சு என்னது ரெண்டு பக்கத்துலயும் தலை உள்ள காயினா டேய் இத வச்சு எத்தனை நாள் பிளிப்பு காட்டுனியா ஆடு வித்தவன் கோழி வித்தவன் ஆட்டைய போட்டது இல்லாம கடைசில எங்களுக்கே ஆப்பா அதை விடு கம்பெனில இருந்து காசை ரிட்டர்ன் கொடு ஆமா எங்களுக்கு திருப்பி கொடு போங்கடே டேய் இத்தனை நாள் வரைக்கும் ஓசிடி பஜ்ஜி எதுல சாப்பிட்டீங்க எல்லாம் அதான் இப்ப கூட எம்ஜிஆர் சிச்சுவேஷன் என்னன்னு பாருடா அப்படி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார மாதிரியே பேசுறானே பார்க்கவே இல்ல மரமண்ட ஏய் எத மோங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது ஆட்டோ திருப்பு
நான் சீஃப் மினிஸ்டர், இவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். டேய் மரமண்டா புடிடா பொண்ணா இது வேணா எம்ஜிஆர் ஸ்டைல்ல பாடு ஜெயிலுக்கு போனது நீ, கஷ்டப்பட்டது நான் மரமண்ட. ஓ லெட்டர் பாட்டி இவளானா? காலையில இருந்து கரண்டுக்கு சாக்குக்கு மேல சாக்கா இருக்கடே. திருட்ட சாராயாக்குது ஒரு கலையடி பார்த்து விட்டுடே. எப்படி ஸ்பிரிட் குடிச்சு சாவுது பாத்தியா? நல்ல சரியான பக்குவடு. எப்ப மீன் செத்துதோ அப்பவே ஊத்துறத நிப்பாட்டணும். அந்த பாயனில நிப்பாட்டணும், இல்ல குடிச்சவன் செத்துடுவான். மச்சான் பாண்டியனும். என்ன பாண்டி நேரடியா பார்க்க வந்திருக்க? சிலுவை செத்துட்டாண்டே. உண்மையா தான் சொல்றியா? ஆமாண்டே. நான் வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டேன். என்ன பாக்கு, என்ன போய் சந்தேகப்படுறியாடே? சிலுவை சாவுக்காக ஒன்ன மாதிரி நானும் 12 வருஷமா காத்துட்டு இருக்கேன். சிலுவை சாகனா உனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் எனக்கு தான். போலீஸ் உடுப்புல ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவன் கண்ணுல படக்கூடாதுக்காக என் ஜோலியில விட்டுட்டு திருத்தரமா சுத்திட்டு இருக்கேன். என் தெய்வம் சரியான தெய்வம். ஏய் நாளைக்கு கொல்லங்கோடு தூக்கம் திருவிழா. சரியான நேரத்துக்கு போட்டுட்ட பாத்தியா? ஏய் வேண்டுதலை தடுத்தா விட்டுவாடாவா? அவதாண்டா என் குல தெய்வம். குல தெய்வம்டாவா? நம்ம ஒரு மாங்காய் தண்ணி பாரு. தள்ளடி. ஊத்து புள்ள, உன் வேண்டுதல் எல்லாம் நிறைய பேர் ஊத்து. போதும் மாடி. ஆரடி இது இவ்ளோ சீரியஸா பாக்குற? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடி. அழகு கலை ஆட்டுனது போதும், காசை கொடுத்துட்டு போங்கடே. பார்த்து போங்கப்பா, போலீஸ் நிக்குது, தட்டிட போறீங்க. நாங்களே வருங்கால போலீஸ். என்னடி இது? ஏய் பாத்து ஊத்துறி. ஏமா வாயில ஊத்துறனா வயித்துல ஊத்துற? நல்ல பொண்ணுமா. இப்ப வாது வாயில ஊத்து. மக்கள் தலைமை வந்துட்டாரு. மாங்காய் தண்ணி குடுமா? ஏய் பாவடி ஊத்து. ஊத்தின போயிட மாட்டான். வெத்துத. ஏய் மாங்கா. ஏய் என்ன? மாங்காய் தண்ணி, மாங்காய் தண்ணி. ஊத்துறேன். ஏய் இருங்க தாரேன். ஏய் ஒரு காலடி. அப்பவே ஊத்திருக்கலாம்ல. இப்ப பாரு, இலவச வேட்டைக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறான். என்ன பண்ண போற? சமாளிக்கிறேன் பாரு. கண்ணாடி போட்டவனுக்கெல்லாம் தண்ணி வராது.
நில்லுடி. ஐயோ போங்க ஏதோ ஐயா போங்க வா. என் பின்னாடி வராதீங்க அப்ப நீ என்கிட்ட வா. யாராவது பாத்துருவாங்க அப்படியா? இங்க பாருங்க, லவ் லவ். ஏய் ஊரை கூட்டு காட்டுறியா போடா ஏய் நில்லு, நான் பேசணும். நில்லுடி. ஐ போ 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 போ. இங்க பாரு, ஒழுங்கா என் கேள்விக்கு பதில் சொன்னேன்னா நான் உன்னை விடுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பேப்பர் விட்டு அடிக்கிற, ஆட்டோல வந்து அலம்பல் பண்ற, நான் ஜெயிலுக்கு போறேன், உங்களுக்கு வலிக்குதோ? சொல்லுடி. வழி விடுங்க நான் போணும் என் கேள்விக்கு பதில் சொல்லாம உன்னை விட மாட்டேன். முடியாது நான் போணும் போ பார்க்கலாம். நான் போணும் ஓடி. போயிடுவேன் ஆஹா. டேய் மரமண்ணா அந்த கலங்கர சும்மா தான உட்கார்ந்துட்டு இருக்க லவ் பண்ண குறைஞ்ச போயிடுவேன் முதல்ல அந்த 10 ரூபாய் கண்ணாடி கழட்டிட்டு என்ன நல்லா பாருடா அழறா சீக்கிரம் அடிங்க டேய் பழனி, பையனுக்கு சீக்கிரம் மொட்டை அடிடே. யாரடே அது மொட்டை அடிக்கிற இடத்துல என் பேரை சொல்லிட்டு? என்னடா பாக்கு, உன்னை யாரும் பார்க்கலையே. ஏய் சிலுவை தான் செத்து போயிட்டானே, அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? யாருடைய சொன்னது சிலுவை செத்து போயிட்டானே? சிலுவை செத்தா இந்த திருவிழா நடக்குமா? என்ன மச்சான் வேண்டுதலை நிறைவேத்தாம ஏங்க என்னங்க பண்றீங்க? மொட்டைக்கல்ல உட்கார வச்ச புள்ளைய தூக்குனா சாமி குத்தம் ஆயிடுங்க. ஏய் சுசிரே மசுலே பாடி சீக்கிரம். ஏங்க கொஞ்சம் தனியா பேசணும் சார். என்னைய கூட்டத்துல தனியா பேச வேண்டியிருக்கே? என்ன கொலை பண்ண துரத்துறாங்க சார். உன் பேர் என்ன? பரமசிவன் சார். எதுக்கு உன்னை கொலை வராங்க? சார் அது அப்புறமா சொல்றேன் சார். சார் என்ன வேணுமோ தரேன் சார். போடி, என்ன காப்பாத்துங்க சார். இந்த நகை எல்லாத்தையும் உள்ள போடு போடு. என்ன மீறி யாரு உன்னை என்ன பண்ண போறாங்க? வா டீடைலா சொல்லு. வண்டியில ஏறு. உன்னை இங்க கொண்டு வரது 12 வருஷம் ஆச்சுடே. செத்தாத்தா நீ ஊருக்குள்ள வருவன்னு தெரியும்டே. அந்த பாண்டி இல்ல அவன் மிரட்டிட்டான். நான் இதெல்லாம் பண்ணேன். வேற ஒண்ணு தெரியாதுல்ல. இவனே இவன் தானே குடிய கட்ட பாவி இவன் தானே. அதனால குடிக்கிறத அந்த குடும்பத்தை அழைக்கிட்டு பால் பண்ணிட்டாடா. வாய மூடுடா. அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணுவேடா. டேய் எறங்கடா. எஸ்ஐ தம்பி நீ போ. ஓகேண்ணா. பாட்டு மாட்டுடியாடே. டேய் அடே விடலே. டேய் 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 விடுவே. நிறுத்து அண்ணா. நிறுத்து அண்ணா. அண்ணா நிறுத்து. விடு. விடு தம்பி. நான் சொல்ற கேளு விடு. பையனோட பொண்ணுடா. நான் சொல்ற கேளு. ஏன்னா 12 வருஷம் காத்திருந்ததே இவனை இங்க வச்சுட்டா. ஏறு வண்டியில. இவனை இங்கே கொல்லாத தம்பி. நான் சொல்ற ஏறு. டேய் விடுவே ஏறு. டேய் ஏறு வண்டியில. ஏறு. ஏறு வண்டியில. ஏறு. ஏறு. டேய் வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து. மக்களே என்ன மக்களே ஓடி வர? ஒண்ணுதப்பா வீட்டுக்கு போறேன். சரி வா. நன்றி கட்ட பொட்ட பேட பாக்கலாம் பாறனா. ஏய் பாக்கே யாரு தெரியுமா? டேய் என் பொண்ணு உன்னால தாய் இந்த புள்ள 12 வருஷமா நெஞ்சில போட்டு சுமந்திருக்கனே.
என் அம்மாவை எதுக்கு கொன்னீங்க? அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு? என்ன மன்னிச்சிடுமா. நிறுத்துறேன். புலி ரெடியாரு? டேய், பாண்டி குடும்பத்தை விட்டுடு. ஐயோ 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 ஐயோ. காக்கா அவ அப்பன் ஒரு தாடி வச்ச மாக்கான். நண்பனுக்கு காதல் வந்துச்சு சோக்கா. நாம அதை சேர்த்து வைப்போம் நேக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கே, அது நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. சும்மா இருக்கிறவன கவிதை சொல்லி ஏத்தி விடுறீங்களோ? சிலுவை யாருன்னு தெரியுமாடே? கொலை பண்றது சாராய காய்ச்சல் தொழிலா வச்சிருக்காண்டே. அவன் எல்லாத்தையும் வெட்டி முக்கல்ல தூக்கி போட்டு போயிருவாண்டே. இங்க பாரு சுந்தரம், நான் சொல்றத கேளு. அந்த புள்ள உன்னைய பார்த்துச்சு, சிரிச்சிச்சு, இடிச்சிச்சு. நீ அந்த புள்ளைய பார்க்கல, சிரிக்கல, இடிக்கல, அதோட நிப்பாட்டிக்க. நமக்கு நிறைய சோழி இருக்கு. டேய், என்னடா பேசுற நீ? ஒரு பொண்ணு மனசா புரிஞ்சுக்கிற இவள என்னடா ஆம்பளை? கிழிச்ச ஆம்பளை. இப்படி தாண்டா சும்மா இருக்கிறவனை ஏத்தி ஏத்தி விட்டு தமிழ்நாட்டுல அத்தனை பேர்ல பைத்தியக்காரனாலே அப்படியே. இங்க பாரு, இப்பவே தனியா உட்கார்ந்து தம்ம போட்டுக்கிட்டு இருக்கு. ஏய், வேணடா பார்த்தா? அவதான பார்த்தா? நம்ம எல்லாத்தையும் சிலுவை பார்ப்பேன், பரவாயில்லையா? நான் கிளம்புறேன். எனக்கு உறக்கம் வருது. கிளம்பு ராஜா, சீக்கிரம் கிளம்பு. என்னடா போறான்? டேய் இட்லி, அதை சொல்லி அவனை ஏத்தி விடாதே. அவனுக்கு ஒன்னா யாரா இருக்கா? இந்த மீன அந்த பொண்ணை பார்க்க இந்த கழுங்குல வந்து அவன் உட்கார மாட்டேன். இதோட அந்த பிரச்சனையை விட்டுருவான். ஆட்டத்துக்கு வினி. டேய் மரவண்ண, அந்த கலங்கர சும்மா தான உட்கார்ந்துட்டு இருக்க. லவ் பண்ண குறைஞ்ச போய்டுவேன். விடாச்சு வரல இறங்க. ரைட் ரைட். மேடையே இல்லாம டிராமா போடுறியடே. நேத்து ராத்திரி தாண்டே அவ்வளவு சொன்னேன். புரியுதுடே, ஆனா பார்க்காம இருக்க முடியல. போ. ஏ உஷா, வெள்ளிக்கிழமையே வந்துட்டதா சொன்னாங்க. இப்பதான் உங்களுக்கு என் நினைப்பு வந்துடும். சனி ஞாயிறு காலேஜ் லீவு. என்ன உன் வீட்டுக்கு வர சொல்ற? ஏன் வந்தா என்ன? அப்பா வெட்டத்து கை மேல இருப்பான். அப்ப பயம் இருக்குல்ல. சரி, நான் கிளம்புறேன். கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஏய், லீவ் போடேன், கன்னியாகுமரிக்கு போலாம். முடியாதுப்பா. பை. ஏய், நில்லடி. இருந்திருக்கலாம்ல. நீ ஆள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன்ல. ஆமா, அவர் பெரிய கலெக்டர். நான் இன்ட்ரோடியூஸ். ஏய், துபாய்ல எண்ணெய் கம்பெனில வேலை பார்க்கறான். மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். தெரியுமா? நல்லா விசாரிடி. ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்க போறான். ஒட்டகம் மேய்ச்சா என்ன? சம்பாதிக்கிறால. ஓ ஆளு மாதிரி குட்டிச்சத்துல வெட்டியா உட்கார்ந்திருக்காங்க. ஏய், யாரை பார்த்து வெட்டு பண்ற? அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நீ வா முதல்ல. வாயை கூட சொல்றேன். பாரு பாரு, பாத்தியா?
ப்ரொஃபசர் அடிக்கடி சொல்வார்ல, சுந்தரம் மாதிரி படிக்கணும், சுந்தரம் மாதிரி படிக்கணும்னு. அவன் தான் இவன். நம்ம காலேஜ்லயே இவன் தான் நம்பர் 1. இங்க இருக்கிற மரம் எல்லாம் அவன் வச்சதுதான். அவன் இருந்தப்ப காலேஜ் நம்பர் 1 இருந்தது. அப்படிப்பட்டவன் என்னவோ பெரிய ஆளா இருப்பான்னு நான் என்னவோ கற்பனையெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அவனுக்கு குட்டி செவத்துல பார்த்தப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்குல இருந்து அவனை பார்க்கணும்னு தோணுச்சு. அவனுக்கு வேலை கிடைக்கணும்னு சாமிக்கு வேலை கேட்டு தோணுச்சு. என் மரண அவஸ்தை உனக்கு என்னடி தெரியும்? படிக்கிற காலத்துல ஆம்பளை பயலுவல பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. அது ஏன் இப்பதானே புரியுது. படிக்கவே முடியல, ஒரு மாதிரியா இருக்குடி. மனசுக்குள்ள இவ்ளோ வச்சிருக்கியா? ஏய், நல்லா இருக்கா? நான் வச்சது. லூர்து, நமக்கு இதை பிச்சுக்கலாமா? ஐயோ, யால 10 பேர் பார்க்கட்டும். எவ்வளவு பார்த்து உன்ன மாதிரி லவ் பண்ணிட்டு போறா. ஐயோ, அப்ப பிச்சுக்கலாம்.